அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால அல்ஹம்துலில்லாஹ் நாம் தயம்முமுடைய பாடங்களை ஆரம்பித்து விட்டோம். பார்த்தீங்கன்னா, நேற்றைய வீடியோவில் தயம்மும் என்றால் என்ன, தயம்முமுடைய சிறப்புகள் எப்படிப்பட்டது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்தை தயம்முமின் மூலமாக எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தியுள்ளான் என்பதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது தயம்முமுடைய சட்டத்திற்குள் நாம் போகலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தயம்முமுடைய சட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு உதுவும் நமக்கு பெரும்பாலும் தெரியும், உதுவுடைய சட்டங்களும் நம்ம ஏதோ ஒன்று செய்து விடுவோம். ஆனால் தயம்மும் என்பது அந்த நியத்து செய்வது முதல் கொண்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. ஒவ்வொரு சட்டமும் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, நேற்றைய வீடியோவில் நம்ம சொன்னோம், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தயம்மும் என்பது சரியாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மொத்தம் 8 ஷர்த்துகள் சரியாக இருக்க வேண்டும். 8 ஷர்த்துகள்னு சொன்னால் 8 விஷயங்கள், 8 நிபந்தனைகள் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்படியானால் தயம்மும் என்பது சரியாகிவிடும். அதாவது தயம்மும் சரியாகுவதற்கு 8 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. இந்த 8 விஷயங்களும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, முதல் விஷயம், தயம்மும் சரியாகுவதற்கு முதல் விஷயமாக நாம் நிய்யத்து செய்வது. என்னங்க, நிய்யத்து என்பது இதில் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இந்த நிய்யத்து நாம் செய்யும் பொழுது, அந்த நிய்யத்து செய்யும் பொழுது இதில் 3 விஷயங்களை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். என்ன 3 விஷயம்? முதல் விஷயம், இப்போ நம்ம தயம்மும் செய்கிறோம். அந்த தயம்மும் செய்யும் பொழுது நாம் உள்ளத்தில் நிய்யத்து செய்து கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்னால், அதாவது அந்த குறிப்பிட்ட இந்த அசுத்தத்திலிருந்து நான் சுத்தமாகிறேன் என்று குறிப்பிட்டு நம்ம நிய்யத் செய்யாமல், பொதுவாக நான் இந்த அசுத்தத்திலிருந்து நான் சுத்தமாகின்றேன் என்பதாக நாம் நிய்யத்து செய்து கொள்வது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த தயம்முமின் மூலமாக என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும், நாம எந்த இபாதத்துக்காக நாம தயம்மும் செய்கிறோமோ அந்த இபாதத்தை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக கபூல் செய்யணும். மூன்றாவது விஷயம், நாம எந்த இபாதத்துக்காக நாம தயம்மும் செய்கிறோமோ, உதாரணமா தொழுகன்னு வச்சுக்கோங்க, அல்லது குர்ஆனை தொடுவதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்ம சஜதாவுடைய ஆயத்திற்கு சஜதா செய்வதாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் இவைகளுக்கு சுத்தம் என்பது, ஒது என்பது கட்டாயம். இப்போ உது செய்ய முடியலை, அப்போ உதாரணமா இப்போ நாம தொழுகைக்காக தயம்மும் செய்யறோம்னா நாம உள்ளத்தில் நியத்து செய்து கொள்ளணும். எப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த இபாதத்துகளை சுத்தம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால என்னால் ஒது செய்ய முடியலை, அதனால நான் சுத்தமான மண்ணில் தயம்மும் செய்கின்றேன் என்று அவன் விளங்கி என்ன செய்யணும்? நியத்து செய்து கொள்ள வேண்டும். புரியுதா? திரும்பவும் நான் சொல்லிடுறேன். முதலாவது நம்ம என்ன செய்யறதுங்க, அதாவது அந்த தயம்மும் சரியாகுவதற்கு மொத்தம் 8 விஷயங்கள் நம்ம சொன்னோம். முதல் விஷயம் நியத்துங்க. அந்த நியத்துல நம்ம 3 விதமா நியத்து செய்யணும். ஒன்று, யா அல்லாஹ் இந்த அசுத்தத்திலிருந்து நான் சுத்தமாகிறேன். இரண்டாவது விஷயம், இந்த தயம்முமின் மூலமா இந்த இபாதத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, நான் எந்த இபாதத்துக்காக நான் தயம்மும் செய்யறனோ அந்த இபாதத்தை அல்லாஹு தஆலா சுத்தம் இல்லாம ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால நான் என்ன செய்யறேன்? தயம்மும் செய்து இந்த இபாதத்தை செய்கின்றேன் என்பதாக நாம நியத்து செய்து கொள்வது. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து நம்ம இரண்டாவது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சில முக்கியமான விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமா பாருங்களேன், இதெல்லாம் பொதுவான சட்டங்கள், இதெல்லாம் நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமா ஒருத்தர் தயம்மும் செய்யறாருங்க. அந்த தயம்மும் அவர் எப்படி செய்யறாருன்னு சொன்னா, அதாவது பொதுவா நான் மஸ்ஜிதிற்குள் போகுவதற்காக, அல்லது குர்ஆனை ஓதுவதற்காக, அல்லது குர்ஆனை தொடுவதற்காக, இப்படி ஒருத்தர் என்ன செய்யறாரு? தயம்மும் செய்யறாரு. இப்படி நியத்து செஞ்சு குறிப்பிட்டு என்ன செய்யறாருங்க? தயம்மும் செய்யறாரு. சரி, ஓகே. அப்படி அவர் தயம்மும் செஞ்சிட்டாருன்னா அந்த தயம்முமை கொண்டு அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட், குர்ஆனை தொடுவது என்பது அது ஒரு இபாதத்தை இல்லை. மஸ்ஜிதிற்குள் போகுவது என்பதும் ஒரு இபாதத் இல்லை. சரி, குர்ஆனை ஓதுவதற்காக நான் தயம்மும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறார். பார்த்தீங்களா? நம்ம உது இல்லாமலும் சுத்தம் இல்லாமலும் நம்ம குர்ஆனை நம்மால் ஓத முடியும். தொடாமல் என்ன செய்யலாங்க? குர்ஆனை ஓதலாம் தானே. நம்ம சுத்தம் இல்லாமல் குர்ஆனை ஓதலாம். அதனால நாம ஏன் அந்த தயம்முமை கொண்டு ஏன் தொழுகையை தொழுவக்கூடாதுன்னு நாம சொல்றோம்னு சொன்னா, இந்த நியத்து இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அதுனாவான நியத்து. அதுனான்னு சொன்னா ரொம்ப தாழ்ந்த நியத்து. அந்த தாழ்ந்த நியத்தை கொண்டு அலாவான உயர்தரமான அந்த நியத்தை நாம நிறைவேற்ற முடியாது.
புரியுதா? இப்போ தொழுகை என்பது உயர்ந்த ஒரு அமல், சரிங்களா? அந்த தொழுகை என்பது உயர்ந்த ஒரு அமல். அதனால இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன நியத்துகளை வைத்து தயமும் செஞ்சுட்டு பெரிய நியத்துகளாக இருக்கக்கூடிய தொழுகையை நாம நிலைநாட்ட முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் இகாமத்து சொல்வதற்கோ அல்லது பாங்கு சொல்வதற்கோ ஒருத்தர் தயமம் செய்கிறாருன்னா இதை கொண்டும் நாம என்ன செய்ய முடியாது, தொழுகையை நிலைநாட்ட முடியாது. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக மொத்தம் சுருக்கமாக நாம சொல்ல வருவது என்னன்னு சொன்னா, இந்த தொழுகைக்காக வேண்டி தனியாக ஒரு மனிதர் என்ன செய்யணும், தயமம் செய்ய வேண்டும். இந்த சின்ன சின்ன நியத்துகளின் மூலமாக என்ன செய்யக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட முடியாது இந்த தயமுமின் மூலமாக. இப்போ இதே பாருங்க, ஒருத்தர் ஆப்போசிட்டா என்னங்க, ஒருத்தர் ஆப்போசிட்டா என்ன செய்யறாரு, தொழுகைக்காக நான் என்ன செய்யறேன், தயமும் செய்யறேன், தொழுகைக்காக தயமும் செய்யறேன்னு சொல்லி தயமும் செஞ்சிட்டா, அப்போ அது அந்த தொழுகை என்பது உயர்ந்த ஒரு அமல். அப்போ அந்த உயர்ந்த அமலை கொண்டு நம்ம சின்ன அமல்களை நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக அந்த ஒரு தயமுமை கொண்டே நம்ம செய்யலாம். புரியுதா? இப்போ சின்ன அந்த நியத்துகளை வைத்து நம்ம தயமும் செஞ்சுட்டு நம்ம பெரிய அமல்களை செய்ய முடியாதுங்க. அதுதான் சுருக்கமான விஷயம். இப்போ பெரிய அமலுக்காக நம்ம தயமும் செஞ்சுட்டா இப்போ சின்ன அமல்களை நம்ம செஞ்சுக்கலாம். என்ன, குர்ஆனை ஓதலாம், குர்ஆனை தொடலாம், பள்ளிவாசலிற்குள் நுழையலாம், அதே போல பாங்கு சொல்லலாம், இகாமத்து சொல்லலாம், எது வேணாலும் செய்யலாம். புரியுதா? ஆக மொத்தம் அந்த சின்ன நியத்தின் மூலமாக தயமும் செஞ்சுட்டு நம்ம பெரிய அமல்களை நிறைவேற்ற முடியாது. பெரிய அமல்களை கொண்டு நம்ம தயமும் செஞ்சா அப்போ சின்ன அமல்களையும் நாம் நிறைவேற்றி விடலாம். அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்கு வருவதற்காக தயமும் செய்யறாரு. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராருன்னு சொன்னா அவர் குளிப்பது முஸ்தஹப் தான் நாம சொன்னோம். ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாரு, தயமும் செஞ்சுட்டு இஸ்லாத்துக்கு வராரு. அப்படி அந்த இஸ்லாத்துக்கு வராரு பாத்தீங்களா, தயமும் செஞ்சுட்டு, அப்ப அந்த தயமுமை கொண்டு அவர் என்ன செய்ய முடியாதுங்க, தொழுவ முடியாது. அந்த தயமுமை கொண்டு தொழுவ கூடாது. ஏன்னு சொன்னா அது ஒரு சின்ன அமல். புரிகிறதா? இப்போ தொழுகை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபரவான உயர்தரமான அமல். அதனால அதற்காக நம்ம தனியாக தயமும் செய்யணும். ஆனா அபு யூசுப் இமாம் என்ன சொல்றாங்க, அந்த மனிதர் இஸ்லாத்துக்காக தயமும் செஞ்சுட்டு வராரு பாத்தீங்களா, அந்த தயமுமை கொண்டே அவர் தொழுகையையும் நிலைநாட்டலாம். ஆனா நாம என்ன சொல்றோம், அந்த மனிதர் அந்த தயமுமை கொண்டே தொழுகையை நிலைநாட்ட முடியாது. இப்போ இதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம பார்த்தது ஒரே ஒரு விஷயம். ஏன்னா இதுல நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோல நம்ம போட்டோம்னு சொன்னா நமக்கு புரியாது, நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும், நமக்கு குழப்பமாக ஆகிவிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இது பெருசா இருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு வீடியோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். இப்போ இன்னைக்கு நாம பார்த்தது என்னங்க, அந்த தயமும் சரியாகுவதற்கு 8 விஷயங்கள் நாம சொன்னோம். அதுல ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறோம். அந்த நியத்து செய்வது, அந்த நியத்து எப்படி செய்யறது, 3 விதமாக செய்யறது. அதற்கு பிறகு சில பொதுவான சட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வீடியோவில் இரண்டாவது அந்த என்ன விஷயம் என்பதை இன்ஷா அல்லாஹ் அப்படியே கண்டினியூவாக தொடராக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.